5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கை. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னா, எல்லாருக்கும் நன்மை செஞ்சு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோன்னா நல்லா இருக்கும், அப்படி தானே நினைப்போம். ஆனால் அந்த ஒழுங்கான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே. வேற எங்கேயும் போக வேண்டாங்க. இந்த பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்ல வேத வசனங்கள் இருக்குது, எப்படி நம்ம ஒழுங்கான வாழ்க்கை வாழணும்னு. அதை நம்ம எட்டி எட்டி பார்த்தாலே போதும். பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர் உங்களுக்கு எடுத்து நான் உதாரணம் சொல்ல போகிறேன். பைபிளில் ஒரு வாலிபன் யோசேப்பு அவனுடைய பேர். அவனுக்கு 10 பிரதர்ஸ் இருந்தாங்க. அப்போ அந்த 10 பிரதர்ஸ்க்கும் இவன் மேலே ரொம்ப பொறாமை. ஏன்னா இவன் ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான், தப்பெல்லாம் எதுவும் செய்கிறது கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 10 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க செய்கிற தப்பு எல்லாத்தையும் அப்பாட்ட போய் சொல்லி கொடுத்துருவான். அதனாலேயே அவங்களுக்கு எல்லாருக்கும் இவன் மேலே பயங்கர கடுப்பு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. இவனை ஒரு அடிமையாக கொண்டு போய் விற்று போட்டுட்டாங்க. பாருங்க, நீங்களும் இப்படி ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ நீங்கள் ட்ரை பண்ணும்போது, ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஸோ உங்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். ஆனாலும் சோர்ந்து போகாமல், நான் ஒழுங்கான வாழ்க்கை தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அப்படி தான் வாழணும். அதுக்கு தான் நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எட்டி எட்டி பார்த்தாலே போதும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைபிள்லேருந்து சொல்கிறேன். இந்த சோம்பேறி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. சோம்பேறி பற்றி பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறி பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம். பாருங்க, சோம்பேறியை யாருமே விரும்ப மாட்டாங்க. பைபிளில் அவனை எப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சோம்பேறி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காட்டுச்சு. ஐயோ இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, ஐயோ இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப மழை பெய்யுது, அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தான்னா அவனுக்கு தேவைப்படும் போது ஒன்றுமே அவனுக்கு கிடைக்காது. அவனுடைய சொத்து பத்தெல்லாம் அவன் பராமரிக்காமல் இப்படி சோம்பலாக இருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனுடைய வயலும் திராட்சை தோட்டமும் முள்ளு காடாகவும் நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடியும். அப்படின்னா அந்த பாசி பிடிச்சு பராமரிப்பு இல்லாமல் கிடக்கும்ல, கற்சுவர் எல்லாம் உடஞ்சும் கிடக்குமா. இந்த சோம்பேறி வேலைக்கு போகாம, சொத்தை பராமரிக்காம, காலை ஆட்டிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடந்தான்னா இப்படி ஒரு நிலைதான் அவனுக்கு வந்துவிடும். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வருமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிபோக்கன்னா சடனா வருவாங்க இல்லையா. ஸோ இவனுக்கு தரித்திரம் அப்படிதான் வரும், சடனா வந்துடும் இவன் எதிர்பார்க்காத நேரத்துல. ஆயுதம் அணிந்தவன் எதற்காக ஆயுதம் அணிவான்? ஒரு போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வீரன் ஆயுதத்தை எல்லாம் அணிவான். எதுக்கு? அந்த போர்க்களத்துல போய் எதிரியை மடங்கடித்து ஜெயித்து வெற்றி பெறும்படியாக. அதே மாதிரி வறுமை இந்த சோம்பேறியை வறுமையில தள்ளும்படியாக ஆயத்தமா வந்துருமா. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அப்ப சோம்பேறியா இருக்கக்கூடாது, தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, பைபிள் எப்பவுமே இந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்றதோட நின்று விடாது. அது நீ எப்படி செய்யணும்னு அழகா ஆலோசனையும் கொடுக்குது பாருங்க. இங்க நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோம்பேறி என்ன செய்யணுமா தெரியுமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள். கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தாளிடத்தை சேர்த்து வைக்கும். அதுக்கு பிரபுவும் கிடையாது, தலைவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவன் டைரக்ட் பண்றதுக்கு. அதுவா இதை அழகா செஞ்சிருது. தனக்கு தேவைப்படுற நேரத்துல தனக்கு சாப்பாடு இருக்கணுமேனு சேமித்து வைக்குதான். இப்படியாக வேதத்துல எல்லா காரியங்களுக்கும் நம்ம எட்டி எட்டி பார்த்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் கம்மியா இருக்கா? வேதத்தை எட்டி பார்க்கலாம் வாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்து உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஆலோசனை வேணுமா? வேதத்தை எட்டி பார்க்கலாம் வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
பிஸ்னஸ் செய்யணுமா? அதுக்கும் ஆலோசனை பைபிளில் இருக்கா? வாங்க எட்டி பார்க்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கள்ளத்தராசு தேவனுக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 16:8 அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். அப்போ பிஸ்னஸ் எப்படி செய்யணும், நியாயமாக செய்யணும்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் வேதத்தை எட்டி எட்டி பார்த்து ஆலோசனைகளை எடுத்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு அழகான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும். God bless you.